வணக்கம் மக்களே, மில்க் சீரியஸ் எபிசோட் 5. எத்தனை பேர் கடையில போயிட்டு பால் பாக்கெட் வாங்கும்போது கலர் கலரா பால் பாக்கெட் இருக்கதா பார்த்துருக்கீங்க? ஏன் எல்லா பாலையும் ஒரே கலர் பாக்கெட்லயே பேக்கெட் பண்ணலாமே? ஏன் இந்த மாதிரி கலர் கலரான பாக்கெட்லாம் யூஸ் பண்றாங்க? இந்த மாதிரிலாம் ஒரு நாளாக நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாலை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதீங்க, போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம். ஒன்று, பால்ல இருக்கக்கூடிய ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் பர்சன்டேஜ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பால்ல இருக்கக்கூடிய ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் தேவை அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பாலை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போறோம், ஒரு பால்கோவா செய்ய போறோம், கேக் செய்ய போறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய பால் நமக்கு தேவைப்படும். அதுவே நான் வெயிட் லாஸ்ல இருக்கேன், டயட்ல இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய பால் எனக்கு தேவைப்படும். குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கொழுப்பு சத்துக்கூடிய பால் தேவைப்படும். நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கொழுப்பு சத்து ஒரு மாதிரி கூடிய பால் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கொழுப்பு சத்து தேவைன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பால் உற்பத்தி பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பால்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்க மாதிரியும் கம்மியா இருக்க மாதிரியும் மீடியமா இருக்க மாதிரியும் வெவ்வேறு விதமா பாலை உற்பத்தி பண்றாங்க. அப்படி உற்பத்தி பண்ண பாலை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக கலர் பாக்கெட் யூஸ் பண்றாங்க. அதாவது ஆரஞ்சு கலர் பாக்கெட்னா கொழுப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய பால், ப்ளூ கலர் பாக்கெட்னா கொழுப்பு சத்து 3% இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த கலர் பாக்கெட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் பாக்கெட்லயும் எவ்வளவு ஃபேட் எஸ்என்எஃப் இருக்கு, இந்த கலர் பாக்கெட் ஒவ்வொரு கலர் பாக்கெட்டும் யார் யார் பயன்படுத்தலாம், இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோல நம்ம ஆவின்லேருந்து வரக்கூடிய பால் பாக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆவின்ல மொத்தம் 5 கலர்ல பால் பாக்கெட் உற்பத்தி பண்றாங்க. என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, மெஜெண்டா அண்ட் பர்பிள். இந்த ப்ளூ கலருக்கு ஆவின்ல ஆவின் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாலில் ஃபேட் 3%, எஸ்என்எஃப் 8.5% இருக்கு. இந்த பாலுக்கு பேர் டோன்டு மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால் குழந்தைங்களுக்கும் முக்கியத்துவமா வச்சு உற்பத்தி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் கூட எல்லாருமே நார்மலா இந்த பால் பயன்படுத்தலாம். அடுத்ததான் கிரீன் கலர். இதுக்கு ஆவின் கிரீன் மேஜிக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல ஃபேட் 4.5%, எஸ்என்எஃப் 8.5% இருக்கு. இந்த பாலுக்கு பேர் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் வீட்டில் கூட எல்லாருமே சாதாரணமாக பயன்படுத்தலாம். சப்போஸ் உங்க வீட்டில் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை டயட் மீல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பால் செட் ஆகாது. அடுத்தது ஆரஞ்சு கலர். இதுக்கு ஆவின் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாலில் ஃபேட் 6%, எஸ்என்எஃப் 9% இருக்கு. இந்த பாலுக்கு பேர் ஃபுல் கிரீம் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே அதிக கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய பால் பாக்கெட் கலர்னா இந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் பால் தான். ஸோ இந்த பால் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஏதாவது பாலில் இருந்து ப்ராடக்ட் செய்ய போகிறீங்க, ஸ்வீட் செய்ய போகிறீங்க, கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாக்கெட் பாலை தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் டீ கடையில் உங்கள் வீட்டில் நிறைய பேர் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, கம்மியான பாலில் அதிக தண்ணி ஊற்றி டீ போடணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த பாக்கெட் பால் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்தது மெஜெண்டா. இதுக்கு ஆவின் டயட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாலில் ஃபேட் 1.5%, எஸ்என்எஃப் 9% இருக்கு. இந்த பாலுக்கு பேர் டபுள் டோன்டு மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் யாருக்காக ஸ்பெசிஃபிக்காக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை டயட் பிளானில் இருக்கிறவங்க இவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக தயாரிக்கப்பட்ட பால் தான் இது. ஆனால் இருக்கிறதுல ஃபேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய பால்னா அது இந்த மெஜெண்டா பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பால் தான். ஃபேட் 1.5% தான் இருக்குது. ஸோ அவங்க இந்த பாலை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பாலை வச்சு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி டீ போட்டுறாதீங்க, வேணால் சுத்தமாக நல்லா இருக்காது, சுடுதண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அடுத்ததாக பர்பிள் கலர். இதுக்கு ஆவின் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த பாலில் ஃபேட் 3.5%, எஸ்என்எஃப் 8.5% இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலில் விட்டமின் ஏவும் டியும் எக்ஸ்ட்ரா வெளியே இருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்பிள் கலர் பேக்கெட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த பர்பிள் கலர் பேக்கெட் பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தாங்க 90 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பர்பிள் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இவ்வளோ தான் பால் பாக்கெட் கலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ ஒவ்வொரு கலர் பாக்கெட்டும் என்ன ரேட் அப்படின்றத பார்த்துருமா. அதாவது ஆவின்ல அந்த ப்ளூ கலர் பால் பாக்கெட் 1/2 லிட்டர் 20 rupees, கிரீன் கலர் பாக்கெட் 22 rupees, ஆரஞ்சு கலர் 30 rupees. வேணா இருக்கிறதுல அதுதான் ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய பால், ஸோ அது ரேட் அதிகமாக தான் இருக்கும். அடுத்ததான் மெஜெண்டா 18.5 rupees, பர்பிள் கலர் 22 rupees.
ஸோ இந்த மாதிரி இந்த பால் பாக்கெட் கலர் பற்றி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் வெயிட் லாஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் ஆரஞ்சு கலர் பாக்கெட் பால் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டீ போடணும்னு நினைக்கும் போது ஒரு மெஜெண்டா கலர் பாக்கெட் பால் வாங்கிட்டு போயிட்டு டீ போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் அந்த கலருக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.